ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 136 23 சங்கீதம் 136 23 நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவர் அற்புதமான தேவன். அவர் மேன்மையானவர்களை அல்ல, சிறந்தவர்களை அல்ல, உலகின் பேர் பெற்றோரை அல்ல. வேதவசனம் சொல்கிறது, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு உன் வாழ்க்கையில் தாழ்த்தப்பட்ட நிலைமையில இருக்கிறாயா? அற்பமாக எண்ணப்படுற நிலைமையில இருக்கிறாயா? ஆண்டவர் நம்மை நினைவுறு தெய்வமாய் இருக்கிறார். அருமையான தாயாகிய மரியாள் தன்னுடைய வாழ்க்கை நிலைமை அவள் சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகிறாள். லூக்கா 1 சொல்கிறது, ஆண்டவராகிய கர்த்தர் அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். அருமையானவர்களே, இந்த நாளிலே ஒருவேளை எந்த நிலைமையிலே நீ அடிமைப்படுத்தப்பட்டிருந்தாலும், வேதனை அடைந்திருந்தாலும், தேவனாகிய கர்த்தர் உன்னை நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். வேதாமத்திலே சிம்சோன் என்கிற ஒரு மனிதனை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவன் வாழ்க்கையிலே அவன் அற்பமாக எண்ணப்படுற ஒரு சூழ்நிலை வந்தது. அவன் பாவத்திலே விழுந்த பொழுது அவன் கண்கள் புடுங்கப்பட்டு அவனை வேடிக்கை பார்க்க வேண்டும் என்று ஜனங்களெல்லாம் ஆயிரக்கணக்கிலே கூடியிருந்தார்கள். அவனை கொண்டு வந்தார்கள். வேடிக்கை பொருளாக நிறுத்தின பொழுது அவன் ஒரே ஒரு தடவை ஆண்டவர் நோக்கி செபிக்க ஆரம்பித்தான். ஆண்டவரே, என்னை நினைத்தருளும் ஆண்டவரே, நான் வேடிக்கையாக்கப்படுகிறேன், எல்லாரும் என்னை அற்பமாய் பார்க்க விரும்புகிறாள். இவனா இந்த பராக்கிரமசாலின்னு சொல்லப்பட்ட சிம்சோனா எங்கள் கைகளில் விழுந்தானே, இதோ அற்பமாய் விழுந்தானே என்று நினைக்கும் பொழுது, ஆண்டவரே என்னை நினைத்தருளும், என்னை நினைத்தருளும், வேடிக்கை பொருளாய் இருக்கிற என்னை நினைத்தருளும் என்று சொல்லி அவன் ஜெபித்த பொழுது, God remember him. கர்த்தர் அவனை நினைத்தார். கர்த்தர் அவனை நினைத்தார். நம்முடைய தாழ்வில் நம்ம நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு தாழ்விலே நீ தாழ்த்தப்பட்ட நிலைமையிலே கண்ணீரோடு கூட இருக்கிறாயா? மற்றவர்களை பார்க்கும் பொழுது அற்பமாய் பார்க்கிறார்களா? வேடிக்கை பொருளாய் பார்க்கிறார்களா? இவனால் என்ன ஆகும் என்று சொல்லி பார்க்கிறார்களா? கவலைப்படாதே, உன்னை விடுவிக்க ஒரு தெய்வம் உண்டு. ஆண்டவராகிய கர்த்தர் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் படுகிற வேதனைகளையும் கண்ணீரையும் பார்த்து அவருடைய ஏக்கங்கள், பெருமூச்சிகள் வெளியே சொல்ல முடியாது. வெளியே சொல்ல முன்னால் அங்கு அடிமைத்தனமாகி எகிப்து அவளை கொன்றுவிடும். எகிப்தின் அடிமைத்தனத்தில் அவருடைய ஏக்கங்களின் ஜனத்தின் உத்தரவத்தை பார்த்து ஆளோட்டிகள் நிமித்தம் அவள் இடுகிற பெருமூச்சிகளை அறிந்திருக்கிறேன், அவளை விடுவிக்க நான் இறங்கினேன் என்று சொன்னார். பெருமூச்சு தான், ஒரு ஏக்க பெருமூச்சு தான். ஒருவேளை குடும்பத்தின் கஷ்டத்தின் மத்தியிலே, கணவனின் கொடுமையின் மத்தியிலே, மாமனார் கொடுமையின் மத்தியிலே, ஒருவேளை பிள்ளைகளுடைய வேதனையின் மத்தியிலே பெருமூச்சாய் வருகிறதா? உன் சுவாசம் பெருமூச்சாய் வருகிறதா? ஆண்டவரே, எப்படி இருந்த நான் இப்படி மாறிவிட்டேனே, இனி எப்படி சமுதாயத்தை நான் நோக்குவது என்று கலங்கி கொண்டு இருக்கிறாயா? ஆண்டவராய் கர்த்தர் சொல்கிறார், நம்முடைய தாழ்விலமை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. உன்னை நினைவுற தெய்வம் உண்டு. தாய்த்தன் பாலகனை மறந்தாலும் மறவாத உதவும் உண்டு. அவர் இன்றைக்கு உன்னை தூக்கி எடுப்பார் ஐயா. எல்லா நிலைமையிலிருந்தும் எல்லா சூழ்நிலிருந்தும் நம்மை தூக்கி எடுப்பார். தாழ்மையுடன் விடுவிக்கும்படிதான் என் ஆண்டவராகிய கர்த்தர் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து உன் ஏழ்மையை அறிந்து கொள்ள, உன் வேதனையை அறிந்து கொள்ள இந்த உலகத்தில் வந்தவராய் இருக்கிறார். இந்த காலை பொழுது உம்முடைய தாழ்வில் நம்மை நினைக்கிறவராகிய ஆண்டவராகிய கர்த்தர் உன் ஏழ்மையை, உன் வேதனையை, உன் கண்ணீரை அறிந்து உன்னை விடுவிப்பார். உனக்கு ஒரு முடிவு உண்டு, உனக்கு ஒரு சமாதானம் உண்டு, உனக்கு ஒரு சந்தோஷம் உண்டு. இது நிரந்தரமானதல்ல, ஆனால் நீ செய்ய வேண்டியது ஒன்று. நாளிலே ஜபி, ஆண்டவரே என்னை நினைத்தருளும், என் நிலைமை நினைத்தருளும், என் பரிதாபமான நிலைமை நினைத்தருளும் என்று சொல்லி கண்ணீரோடும் உபவாசத்தோடும் கர்த்தருடைய சமூகத்திலே வா. இந்த நாள் ஒரு இனிய நாள், உன் துக்கத்திற்கு பதிலாக தேவனை ஆசீர்வதிக்க ஒரு நாளாய் மாறும். God bless you. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.